எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கிறார் கடந்த 2 மாதமாக. அதன் அடிப்படையில் வருகின்ற 25, 26ஆம் தேதி கரூர் மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார். அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று காலை வேலாயுதம்பாளையம் பகுதியில் சுவர் விளம்பரம் செய்வதற்கு வேலை செய்த பொழுது இன்று மதியம் திமுகவினர் அதில் திமுக என்று எழுதி தடுத்து நிறுத்தினார்கள். அதன் பிறகு நாங்கள் அந்த இடத்திற்கு சென்றோம். அங்கே போனப்போ கும்பல் வந்துருச்சு. அவங்க ஒரு சைடு எழுதிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் ஒரு சைடு எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலாயுதம்பாளையம் இன்ஸ்பெக்டர் ஓம் பிரகாஷ் அவர் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்தார். வந்துட்டு பேசிட்டு யார்கிட்ட பேசினார். பேசிட்டு வருகின்ற 17ஆம் தேதி அவங்களுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் கரூர் வர்றதுனால அது வரைக்கும் நீங்கள் விளம்பரம் எதுவும் இடையூறு செய்ய வேண்டாம், 18ஆம் தேதி நீங்கள் விளம்பரம் செஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் அவர் சொல்கிறாரு. வேலாயுதம்பாளையம் ஜூரிஸ்டிக்ஷன் சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், நாங்கள் எஸ்பி பார்க்குறோம்னு சொன்னோம். சரின்னு சொல்லி எஸ்பி வந்து இப்போ பார்த்தோம், மனுவாக கொடுத்துருக்குறோம். அந்த மனுவில் என்ன நடந்ததோ அதை எழுதி கொடுத்துருக்குறோம். இதுபோல் காலையில் விளம்பரம் செய்கிறதுக்கு வேலை ஆரம்பித்த உடனே அவங்க ஒரு சைடு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் ஆரம்பித்த உடனே அங்கே கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சுது. நானே ஸ்பாட்டுக்கு போன நேரில் அவர் வேலாயுதம்பாளையம் இன்ஸ்பெக்டர் சொன்னதன் அடிப்படையில் அதை மனுவாக எழுதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்துல கொடுத்துருக்குறோம். அவர் அதை வாங்கிட்டார். அதன் அடிப்படையில் 17ஆம் தேதி வரைக்கும் ஃப்ளக்ஸோ சுவர் விளம்பரமோ நாங்கள் பண்ணல. 18ஆம் தேதி அன்னைக்கு நாங்கள் அந்த ஃப்ளக்ஸு சுவர் விளம்பரம் எங்களுடைய பொதுச் செயலாளர் வருவது சம்பந்தமாக சுவர் விளம்பரம் வைப்பதற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடத்தில் மனு கொடுத்தோம். அவரும் உறுதியளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இப்பொழுது அங்கே நாங்கள் செஞ்ச அந்த சுவர் விளம்பரத்தை நிறுத்திட்டோம். எத்தனை நாளாக வராங்க சார்? எவ்வளோ நாள் இங்கே? 25, 26 2 நாள். இன்னும் வேலாயுதம்பாளையம் மட்டும் சுவர் விளம்பரம் எழுதணும்னாங்களா இல்லை கரூர் மட்டும்? இல்லை, ஸ்டார்ட் பண்ணது வேலாயுதம்பாளையத்தில். இங்கே கரூரே எழுதுவோம். இப்போ அது எதுக்கு அவங்க வர்றதுனால வேண்டான்னு சொல்லி சொன்னாங்க. 18 எழுதிக்கிங்கன்னாங்க. சரின்ட்டு இன்றைக்கி நிறுத்திட்டு அந்த வேலையை பார்த்தாரு. பார்த்துட்டு இது மாதிரி சொல்லி சொன்னால் சரி 18 நீங்கள் எழுதிங்கன்ட்டு போயிட்டார். லெட்டர் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி தான் கொடுத்தேன் லெட்ரு. இன்னும் பதில் வரல. பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா அந்த இடத்துல ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசியிருக்காரு. இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் வந்திருக்காரு. அவங்க திமுகவில் கனிமொழி வந்து அந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க. நாங்கள் 3 ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் அந்த இடத்துல. அதனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா கேட்டிருக்கிறோம். வேலாயுதம்பாளையம் மலைவீதி கேட்டிருக்கிறோம். தோகமலை அந்த பஸ் ஸ்டாண்டு கடைவீதி, அங்கே கிருஷ்ணராயபுரத்துக்கு வந்து தரகம்பட்டி கடைவீதி கேட்டிருக்கிறோம். கேட்டு இன்றைக்கி மனு கரூர் 25ஆம் தேதி முதல் பாயிண்ட்டு வேடசந்தூர், 2வது கரூர். அன்றைக்கி 2 தான். கரூரில் தங்குறாரு. கரூரில் தங்கிட்டு அடுத்த நாள் வேலாயுதம்பாளையம் ஃபஸ்ட்டு கூட்டத்தில் பேசுகிறாரு. அது முடிச்சதுக்கப்புறம் தரகம்பட்டி கூட்டத்தில் பேசுகிறார். அதுக்கப்புறம் தோகமலை கூட்டத்தில் பேசிட்டு அப்படியே குளித்தலை, முசிறி, நாமக்கல் வழியாக சேலம் போகிறார் பொதுச் செயலாளர். மற்ற மாவட்டங்களில் தொழிற்சங்க நிர்வாகிகள், விவசாயிகளை சந்திக்கிறார். கரூரில் அந்த மாதிரி அது 25 இங்கே தங்குறதுனால 26 காலையில் அது சம்மந்தமான மீட்டிங் இருக்குது. தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகள், அது சம்மந்தமாக சங்கங்களுக்கெல்லாம் நாங்கள் தபால் கொடுக்குறோம். சேம்பர் ஆஃப் காமர்ஸில் கொடுக்குறோம்.